இங்க ஒரு பையன் பிரேக்ஃபாஸ்ட்ல விழுந்துடுறான். எறும்பை விட சின்னதா இருக்கிறதால இவன் எங்க இருக்கிறான்னு கூட தெரியல. இந்த பையனோட அப்பா இப்ப வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப டக்குன்னு தான் பையனே கொஞ்ச நேரத்துல விட்டா சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ண இவங்க வீட்டுல வளர்க்குற டாக் டக்குன்னு இவரோட காலை கடிச்சு பையனை காப்பாத்துது. அந்த டாக் தொடர்ந்து சிக்னல் கொடுக்கறத பார்த்து சாப்பாட்டுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூத கண்ணாடி வச்சு பாக்குறாங்க பாருங்க. அப்ப தான் பையனை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் ஒரு சயின்டிஸ்ட். எந்த ஒரு பொருளையும் சின்னதாக்குறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கீழே ஒரு வேலையா இவர் போயிட்டு வரதுக்குள்ள பசங்க பேஸ்பால் விளையாடி இந்த கரடியை உடைச்சிடுறாங்க. அந்த பால் இவர் கண்டுபிடிச்ச மிஷின் மேல பட்டு கோளாறு ஆயிடுது. இப்ப பசங்க எல்லாம் பால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேல வரும்போது அந்த மிஷினால இவங்க இப்ப ரொம்ப குட்டியாயிடுறாங்க. இப்ப ரொம்ப பயந்து போன பசங்க அப்பா எப்ப வருவான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவரும் வந்து கதவு திறக்கும் போது அப்பா நாங்க கீழே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஆனா இவங்க என்னதான் கத்துனாலும் அவருக்கு சுத்தமா கேட்கல. இந்த மிஷின்ல இருந்து ஷாக் வரத்தை பார்த்து இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை உடைச்சு போட்டுட்டு மிஷினோட சேர்த்து இடத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி பசங்களோட சேர்த்து பெருக்கி குப்பையில போட்டுறாரு.